நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்போ ஆச்சாரியரோட நிலைமை என்ன ஆகும்? அவர் தோக்க போறது உறுதி சாரதா. இந்த சவாலை ஏத்துக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. ஒருவேளை அவரோட இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கவே முடியாது. ஒருத்தரோட தாய்மொழி எதுன்னு தெரியாம இருக்கும்போது அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீ சொல்றதும் சரிதான். நல்ல வேளை நீங்க இந்த சவாலை ஏத்துக்கல. இல்லனா அம்மன் கருணையால கிடைச்ச எல்லா ஐஸ்வர்யமும் அந்த குப்துக்கு போயிருக்கும். என் ஆரத்தியோட மகிமையை பாத்தீங்களா? நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஆரத்தி எடுத்தேன்ல, அதனாலதான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் தப்பிச்சிட்டேன். ஆனா மத்தவங்க எக்கேடு வேணா கெட்டு போட்டோன்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு இல்லையா சாரதா? குருதேவர் தோத்துட்டாருன்னா நடு தெருவுக்கு வந்துருவாரு. ஆனா அவரோட சேர்த்து நம்ம ராஜ்யத்துடைய மான மரியாதையும் போயிடும்ல. இதுல அவர் மட்டும் தோக்க மாட்டாரு. மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரும் விஜயநகரத்துடைய கௌரவமும் கூட தோக்கும். அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உச்சி குளிர்ந்திருக்கும். நான் தோக்க போறேன் இல்லையா? இதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் அவனுக்கு வேற என்ன இருக்க போகுது? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த குப்தோட தாய்மொழி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த பொருட்கள்லாம் எங்கடா எடுத்துட்டு போறீங்க? நாம இந்த பாத்திரங்களை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறது நல்லதுன்னு தோணுது குருஜி. வீடு வாசல் இல்லாம நீங்க நடுத்தெருவு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் குருஜி. நடுத்தெருவுல உட்காந்தா கூட உங்க நாக்கு ருசியா நீங்க சமைச்சு சாப்பிடலாம். அதுக்காக தான் ஒளிச்சு வைக்கிறோம். தேவிடா 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 அம்மா, தேவிடா தேவிடா தேவிடா. இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்னு சொல்லு. தேவிடான்னு சொன்னா அதுக்கு அடிக்க போறீங்களா? சொல்லுங்க. நான் ஏன்டா அடிக்க போறேன்? முதல் முறையா எனக்கு பிரயோஜனமான வேலையை பண்ணிருக்கீங்க என் பிரிய சிஷ்யர்களே. நீ என்னோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லிருக்க. என்ன தீர்வு குருஜி? யாரையாவது அடிச்சோம்னா தாய்மொழியில தான் கத்துவாங்க. எப்படி குருஜி? இப்படி. பாத்தியா பாத்தியா, மணி இப்போ அவனோட தாய்மொழியான தெலுங்குல வலிய ரொம்ப அழகா வெளிப்படுத்தினான். இது போதும். இப்போ நான் அந்த ஆளை அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவான். அவன் தாய்மொழி என்னங்கிறத நான் சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். பிரச்சனை தீந்துரும். சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல மாத்ருபாஷா குப்தா அவர்களே. கேட்காமலே உண்மை என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? இந்த ஆள் எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான்? குருதேவர் ரொம்ப ஆவேசமா பாக்குறாரே. எதுவும் தப்பு பண்ணிடுவாரா? தோத்துட்டீங்களா? மகாராஜா இந்த ஆளை அடிக்கிறாரு. இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அறிஞர்களுக்கு உங்க ராஜ்யத்துல எப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா என்ன? நான் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் இப்படி நடந்துக்கிறத வச்சுதான் பைத்தியம்னு இவரை நான் சொன்னேன்.
அப்ப நீங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதா சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க நியாயம் சொல்லுவீங்களா மகாராஜா? தாத்தாச்சாரியார் தோத்து போயிட்டாருன்னு அறிவிச்சு இவரோட மொத்த சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதோட தூக்கு தண்டனையும் கொடுத்துடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். குருதேவா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நம்ம விருந்தினரை அவமானப்படுத்திருக்கீங்க. இல்ல மகாராஜா, இல்ல. நான் இவரை அவமானப்படுத்துறதுக்காக அடிக்கல. அது நான் என்ன நினைச்சேன்னா, நான் இவரை ஓங்கி அடிச்சேன்னா வலி தாங்காம தாய்மொழியில கத்துவாருன்னு நினைச்சேன். அது மூலமா பதில கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவரு தாய்மொழியில கத்தல மகாராஜா. குருதேவா, நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நீங்க தான் என்னுடைய வழிகாட்டி. ஆனா இன்னைக்கு நம்ம சபையோட கௌரவத்தை சுக்குநூறாக்கி என்ன கோவத்துக்கு ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க தண்டனைக்குரியவர் ஆயிட்டீங்க குருதேவா. மன்னிக்கணும் மகாராஜா. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா. சரி அரசே. மகாராஜா, தாய்மொழி என்னன்னு கண்டுபிடிக்க இவர் சவால் விடும்போது இவர் கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு இவர் எந்த நிபந்தனையும் வைக்கலையே. குருதேவரும் முன்னாடியே சொல்லிட்டாரே, இவர் அவமானப்படுத்துறது அவர் நோக்கம் இல்ல. இவரோட தாய்மொழி என்னங்கிறத தெரிஞ்சுக்க மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது குருதேவருக்கு மரண தண்டனை கொடுக்கறது நியாயமா இருக்காது. இருந்தாலும் என்னோட தாய்மொழி எதுன்னு இவர் சொல்லவே இல்லையே. நான் சவால் விடும்போது என்னை யாரு வேணாலும் அடிக்கலாம், கொலை பண்ணலாம், இல்ல என்ன கடத்திட்டு கூட போகலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்காக என்னோட தாய்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரு என்ன வேணாலும் பண்ணலாங்கிறீங்களா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, பதில் சொல்லு. பதில் இருந்தா தானே சொல்றதுக்கு மகாராஜா. உண்மைய சொல்ல போனா இவரு ரொம்ப ஆர்வமா தாத்தாச்சாரியரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுனது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்க அரசபையோட ரத்தினம் பண்டிதர் ராமகிருஷ்ணனை தோக்கடிக்கிறதுக்காக தான் வந்தேன். இப்படி ஒரு வாய்ப்பை அந்த கடவுளே எனக்கு கொடுத்திருக்காரு. அறிஞரே, நீங்க இப்ப சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு ஆச்சாரியருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னா, இவரோட சொத்தை என்கிட்ட ஒப்படைக்க தயாரா இல்லைன்னா, என்னோட சவாலை இவரு தான் சந்திச்சாகணும். இவரு உன்னை வசமா மாட்டி விடுறாரு ராமா. நீ இந்த சவாலை எதுக்காகவும் ஏத்துக்காத. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன தோக்கடிச்சிட்டாருன்னா என் மொத்த சொத்தையும் இவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, தாத்தாச்சாரியர் என்ன அவமானப்படுத்தின விஷயத்தை கூட நான் அதோட மறந்துடுவேன். ஆனா ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்கிட்ட தோத்துட்டா, இவங்க 2 பேரோட சொத்து மட்டும் எனக்கு சொந்தமாகறதோட மட்டும் இல்லாம, இந்த தாத்தாச்சாரியருக்கு நீங்க தூக்கு தண்டனைய நிறைவேற்றி ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே, உங்களுக்கு தோல்வியை கண்டு பயம்னா நீங்க இப்பவே பின்வாங்கிடலாம். நான் இந்த தாத்தாச்சாரியரோட மொத்த சொத்தையும் வாங்கிக்கிட்டு மரண தண்டனையும் இவருக்கு வாங்கி தர முடியும். சொல்லுங்க பண்டிதரே, உங்க முடிவு என்ன? பதில் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே, சவாலை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, எந்த பற்றி வேகமாயிட்டு பாரு. வேகமா பறையா அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையாளத்துல சீக்கிரமா பதில் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவர் அமைதியாவே இருக்காரு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு வந்தாரு. இவருக்கு தைரியம் இருந்தா இந்த சவாலை ஏத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா முகத்தை தொங்க போட்டுட்டு கவலையோட நிக்கிறாரு. என்ன ஆச்சு? தோல்வி பயம் தொல்லை பண்ணுதா? இல்ல உங்களை பத்தி நான் தப்பா கேள்விப்பட்டேனா? மகா துக்லான் அலிகான் சமா, இதுக்கு என்ன அர்த்தம்? மராட்டில பிரபலமான பழமொழி. இதோட அர்த்தம் பிரபலமான உணவு விடுதியோட கேவலமான சமையல்னு.
உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் அவருடைய வலையில மட்டும் நீ தயவு செஞ்சு விழுந்துடாத. இவரு உன்னை தூண்டி விடுறாரு. எதுக்கும் நீ தைரியமா இரு ராமா. இவருடைய சவாலை மட்டும் நீ ஏத்துக்காத. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஆமா பட்டு, நீ சொல்றதும் சரிதான். இது வரைக்கும் அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே எனக்கு பதில் தெரியாது. இருந்தாலும் குருதேவரை காப்பாத்த இதை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஒரு கோழை மாதிரி ஓரமா நின்னுகிட்டு குருதேவர் சாவறத பார்க்க முடியாது. ஆனா ராமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன ஆச்சு? அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டீங்க. நாங்க கொடுக்க போற விருந்த நீங்க இன்னும் முழுசா ருசி பார்க்கவே இல்லையே நண்பரே. அகங்காரம், திமிரு, பொறாம இதெல்லாம் விஜயநகர சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல இருந்து ஒரேடியா போயிடும். நான் உங்களுடைய சவாலை ஏத்துக்க தயாரா இருக்கேன். நல்லா யோசிங்க பண்டிதரே. இது உங்க வாழ்க்கையோட கடைசி சவாலா கூட இருக்கலாம். கடமையை செஞ்சா பலன் அந்த கடவுளை கொடுப்பாரு. உங்க கேள்விகளுக்கான பதில் எல்லாம் சொல்ல நான் நிச்சயமா கடுமையா உழைக்க தான் போறேன். ஆனா எனக்கு அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவகாசம் வேணும். எடுத்துக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களை, எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா நாளைக்கு நீங்க தோக்க போறது மட்டும் உறுதி. சரிங்க ஐயா, அதையும் பாத்துருவோம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் குப்தா அவர்களே. என்ன விஷயம்? அது என்னன்னா, இன்னைக்கு இரவு உணவுக்கு நீங்க என் வீட்டுக்கு விருந்தாளியா வரணும். நானும் என் குடும்பத்தாரும் உங்களுக்கு சேவை செய்யறது எங்க தலையாய கடமையா நினைப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருந்தாளிகளை உபசரிக்கிற வாய்ப்பு ஒருவேளை கிடைக்காம கூட போகலாம் இல்லையா? ஏன்னா நாளையில இருந்து உங்களோட சொத்து, உங்களோட வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். நீங்க இப்ப யோசிக்க வேண்டியது நாளையில இருந்து நீங்க யார் வீட்டுல தஞ்சம் அடையிறதுன்னு தான். நாளைக்கு இதே அரசபையில இந்த அரசபையோட ரத்னம் பண்டிதர் ராமகிருஷ்ணனை நான் தோக்கடிப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணனும் தாத்தாச்சாரியரும் அவங்க சொத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் இவரோட உயிரை ஆண்டவன் கிட்ட ஒப்படைக்கணும். ராமா, முட்டாள்தனமான முடிவை எடுத்துட்ட நீ. எப்படியாவது இவருடைய தாய்மொழியை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. இன்னும் என்ன பண்ண சொல்ற? வேற என்ன, போட்டு வாங்க சொல்றேன். பேச்சு கொடுத்தாதான் இவரை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சொந்த ஊரு எதுன்னு தெரிஞ்சா அவருடைய தாய்மொழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா காலார நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காத்து வீசும்போது உங்களுக்கு அது பிடிக்குமா? हवा को कौन नहीं चाहता है, हवा ही जीवन है. இது ஹிந்தி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, காற்றை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு. காற்று தானே வாழ்க்கையே. ஆனா விஜயநகரத்துல வீசக்கூடிய காற்றுடைய அருமையே வேற. இங்க வீசக்கூடிய காத்துல பூக்களுடைய நறுமணம் கலந்து வீசும். உங்க ஊருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சிறப்பு இருக்குங்களா? எங்க ஊர்லயும் காற்று காற்று தான். அத ஊர்லயும் ராஜ்யத்திலயும் சீமையிலையும் அடைச்சு வைக்க முடியாது. சரியா சொன்னீங்க, கேட்க நல்லாவும் இருக்கு. காத்தை யாராலையுமே அடைச்சு வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஊருக்குன்னு தனி சிறப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? உங்க தாய் மண்ணுல வீசக்கூடிய காற்றுல மறந்துட்ட. இங்க வந்ததும் எல்லாமே மறந்து போச்சு பண்டிதரே. விஜயநகரத்தோட காற்றுல இருக்கிற விசேஷமே அதுதான். எனக்கு என்னமோ நாளைக்கு உங்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்லயே இருக்கலாம்னு தோணுது. இந்த விஜயநகரத்தை என் சொந்த ஊரா ஏத்துக்கிறேன். என்ன நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, ரொம்ப சரியா சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். பாத்தியா ராமா, அவரு பயங்கர மூலக்காரன். இந்த ஆள்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது போல இருக்கே. நீ இந்த முறை ஒரு தவறான சவாலை ஏத்துக்கிட்ட. நீங்க இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆகுமோ குருஜி? நாங்க அநியாயத்துக்கு அனாதைகள் ஆயிடுவோம் குருஜி. உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை நாங்க தாக்கி போனா பாவம் அந்த குரு மாதா. பாவம் அவங்க விதவை ஆயிடுவாங்க. ஆனா
நீங்க கவலைப்படாதீங்க குருஜி. நாங்க 2 பேரும் உங்க இறுதி சடங்குக்காக சந்தன கட்டைகளை கொண்டு வருவோம் குருஜி. அதுக்காக எங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே விக்கிறதுக்கு கூட தயாரா இருக்க குருஜி. ஏய், வாய மூடுங்கடா முட்டாளுங்களா. விட்டா இப்போ எனக்கு கொல்லி வச்சிருவீங்க போல இருக்கு. அதுக்கு தானே பேசணும். நான் அவ்வளவு சுலபமா சாக மாட்டேன். நீங்களும் அனாதை ஆக மாட்டீங்க, என் மனைவியும் விதவை ஆக மாட்டா. பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவன் எந்த சவாலையும் தோத்ததே இல்ல, எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கான். நம்மளையும் காப்பாத்திடுவான். உங்களை ரொம்பவே பாராட்டியாகணும் குருஜி. ஏன்னா சாவு கிட்ட நெருங்கி கூட தைரியமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, நீங்க எப்பதான் உண்மையை புரிஞ்சுக்க போறீங்களோ? கவலைப்படாம இருங்கடா, நான் சொல்றது உண்மைதான். அவன் எப்பவுமே ஜெயிக்கிறவன். ஆமா, இந்த முறையை அவன் தான் ஜெயிக்க போறான். ஆனா தோத்ததுக்கு அப்புறமா நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, நீங்க வேணும்னா மறக்கலாம், ஆனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எதையும் மறக்க மாட்டான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால தான் அவன் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் குருஜி. அதனால அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு தோக்கத்தான் போறான். இல்ல இல்ல இல்ல, அதான் உண்மை. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ராமகிருஷ்ணன் தோத்துட்டான்னா அவன் நடுத்தெருவுக்கு வந்துருவான். அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவான். குருஜி, நீங்க அவனை யார நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராமா. அந்த ராமகிருஷ்ணன் யோசிக்கிற விஷயத்த நிச்சயமா உங்களால யோசிக்க முடியாது குருஜி. கடைசியா உங்க மண்டைய போட்டு உருட்டி யோசிச்சு பாருங்க, அந்தால எதுக்கு அவன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டானே. ஏன் கூப்பிட்டான்? ஏன்னா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு எதிரா ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கான் குருஜி. அவ யாருக்கும் தெரியாம அந்த மனுஷன் கூட சேர்ந்து ரகசிய உடன்படிக்கை போட போறான். அதனால நாளைக்கு அரசவையில அந்த குப்து கிட்ட பண்டித ராம தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குருஜி. அது மட்டும் இல்லாம மறைமுகமா இருந்து உங்க உயிரை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு குருஜி. அதுக்கப்புறமா அந்த குப்து பண்டித ராமனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துருவேன். உங்க உயிரும் போயிடும். ஏற்கனவே நான் கதி கலங்கி போயிருக்கேன், இன்னும் ஏன்டா பயமுறுத்துறீங்க? குருஜி, நாங்க நடக்க போற விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களை நம்புங்க குருஜி. அப்படின்னா வாங்க போலாம். எங்க குருஜி கூப்பிடுறீங்க? பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு. அவன் குப்து கிட்ட என்ன பேசுறான், 2 பேரும் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்க, இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும். நாம யாருக்கும் தெரியாம ராமகிருஷ்ணன் வீட்டுல நுழைஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாங்க. गुप्त लामा गुप्त கூட வரலாம். ராமா யார் கூட வந்துட்டு இருக்காரு? அதான் அந்த மாத்துலு பாஷா குப்த கூட. மாத்ரு பாஷா குப்தா? இவர் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியாருக்கு சவால் விட்டு வருதானே? அவர் எதுக்காக இங்க வராரு? அவருக்கு நான் தான் அழைப்பு கொடுத்தேன். விருந்தாளிக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, நான் அவரை உள்ள கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். அப்படிப்பட்டவர் எதுக்கு விருந்தாளியா அழைச்சிருக்காரு? வாங்க ஐயா, வாங்க வாங்க. தாம்பா தாம்பா. தாம்பாவா? இவரும் குண்டப்பா மாதிரி திக்கி பேசுறாரா என்ன? இதுக்கு பேரு தடி, தாம்பா இல்ல. தாம்பானா கொஞ்சம் நில்லுங்கன்னு அர்த்தம், தடி இல்ல. மராட்டில தாம்பானா நில்லுங்கன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் எல்லா திசைகளையும் வணங்கிக்கிறேன். இவங்களுக்கு என்ன ஆச்சு? அது என்னன்னா இவங்க மௌன விரதத்துல இருக்காங்க. உங்களோட நமஸ்கார வேலையெல்லாம் முடிஞ்சுதான்னு இவங்க கேக்குறாங்க. ஆரத்தி எடுக்கலாமா? ஓ, இவங்க அப்படித்தான் சொன்னாங்களா? ரொம்ப பிரமாதம். முடிஞ்சதுமா, முடிஞ்சது. இப்போ நீ ஆரத்தி எடு. வாங்க ஐயா, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க, வாங்க. ஓ, ஓ, இதுவும் சாட்டா, இதுவும் சாட்டா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவுமே புரியவே இல்ல. இந்த தட்டி எங்க வீட்ல இருந்து சீதனமா வந்தது, ரொம்ப விலை உயர்ந்தது தெரியுமா? இத பத்தி எதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க? தடை இல்ல,
சட்டா சட்டா. இதோட அர்த்தம் பஞ்சாபில தன்னோட பொருள்னு சொல்லுவாங்க. இந்த தட்டு எனக்கு சொந்தமாக போகுதுல. பிறந்த வீட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சது, உங்ககிட்ட இருந்து எனக்கு வருது. இது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்கிட்ட தோக்க போறார் இல்லையா? இவரு என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? என்ன சவாலை ஏத்துக்கிட்டீங்க? அந்த தாய்மொழி சவாலா? சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல விருந்தாளிக்கான மரியாதையை ஒழுங்கா கொடு. தாத்தாச்சாரியர் எப்பவோ தோத்து போயிட்டாரு. அவரோட சொத்தையும் அதோட அவர் உயிரையும் கூட. உயிர் கூடவா? அப்படின்னா ஆச்சரியாரு? அபசகுணமா பேசாத. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் உயிரை காப்பாத்தாதான் இந்த சவாலுக்கே ஒத்துக்கிட்டேன். சரி வா. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் தோத்து போயிட்டா தாத்தாச்சாரியர் சொத்தையும் எழுதிருவாரு, உயிரையும் விட்டுருவாரு. அப்புறம் பண்டிதருக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். சாப்பிக்கிச்சு கிச்சு ஆமோர் ஹோ ஜாபே, சாப்பிக்கிச்சு கிச்சு ஆமோர் ஹோ ஜாபே. இந்த பொருட்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். ஐயோ அம்மா, என்ன காரியம் பண்ற? சுமாரு, அவரு நமக்கு விருந்தாளியா வந்திருக்காரு. விருந்தாளியா இருந்தா நம்ம பொருள் அவர் தானே சொல்லுவாரா? உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் அப்புறமா விளக்குறேன். இப்படி வாங்க வாங்க. இருங்கம்மா. பாலு, கோபாலு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க அப்பா தான் என்ன அம்மா வாச நிலான்னு கேலி பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, என்ன கூட பௌர்ணமி சந்திரன்னு சொல்லுவாங்க. அப்படியா? நீங்க பாக்குறதுக்கும் அப்படிதான் இருக்கீங்க தெரியுமா? ஆனா இவர் எப்படி என்ன அப்படி சொல்லலாம்? என்ன பார்த்தா அவ்வளவு எகத்தலமா தெரியுதா? அது எப்படி என்ன பார்த்தா அப்படி சொல்லுவீங்க? பாருங்க. பாலு இல்ல, பாலோ. பெங்காலில அழக பாலோன்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பாலோனா அழகு, அழகு. நான் அழகுதானா? அழகினி. எல்லாமே அழகா இருக்கு. பார்க்க 2 கண்ணு பத்தல. இது எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அதோட இதுவும். எடுத்துக்கோங்க. எத? இவரை எடுத்து வெளியே தூக்கி போடுங்க. எதுக்கு இவரெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? கண்டுபடி பேசுறாரு பாருங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப மரியாதையா அவமானப்படுத்துறீங்க. நீங்க தான் என்ன அவமானப்படுத்துறீங்க. இத பாருங்க, நீங்க தோத்து போனதுக்கு அப்புறம் உங்களோடது எல்லாமே என்னோடது ஆயிடும் இல்லையா? அதை ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ ஒண்ணும் பொருள் கிடையாது. இவ என்னோட மனைவி. நகைய உங்க மனைவி தானே போட்டிருக்காங்க. அந்த நகையெல்லாம் எனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு சொந்தமாக போற நகைகளை என்ன பார்க்க விடுங்களேன். நகைய பத்தி தான் பேசியிருக்காரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தானுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க உங்களை நல்லபடியா உபசரிக்கணும். நீங்க மரியாதை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் இங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் நோட்ட வர்றேன். அந்த அழகான படுக்கை எனக்கு சொந்தமாயிடும். இதுவும் எனக்கு தான். அதோட இதுவும் எனக்கு சொந்தம். இந்த ஊஞ்சலும் என்னோடதாயிடும். அம்மா சொல்றாங்க மொத்த வீடும் காலி ஆயிடுச்சா? ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்ல நம்ம எப்படி வாழ்றது? அம்மா, எல்லா பொருட்களும் இங்கே தான் இருக்கு. அது நம்மளோட கற்பனைமா? எப்படியும் நாளைக்கு காலியாக தான் போகுது. அட என்ன நீங்க? காலியாகத்தான் போகுது, ஆனா பொருட்கள் கிடையாது. நீங்க காலி பண்ண போறீங்க. ஏன்னா பொருட்களோட சேர்ந்து இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும் இல்லையா? அம்மா கேக்குறாங்க, இந்த வீடு வாசல் இல்லாம நாங்க எங்க தங்குறது? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஆண்டவன் தெருவுன்னு ஒண்ணு படைச்சிருக்கான் இல்லையா? அங்க போய் தங்கிக்கோங்க. நீ வேணா போய் தங்க, எங்களால முடியாது. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும். ஏன்னா எனக்கு எல்லா மொழிகளும் ரொம்ப அத்துப்படி. என்னோட சவால் தெலுங்குல இல்ல, தெலுங்கு தான் உங்களுக்கு குத்துமதிப்பா தெரியுமே. சத்தீஸ்கர் மொழியில சொல்றேன். ये तेरमुला हरदेश तमोर डंडोला सबोदोर हो जाए और मेहरदुल्ला हरा देव तत्तोर डंडोला सबम मोर हो जाए.
இப்போ பெங்காலில சொல்றேன். युद्धि टॉमी अमर किया हारिया दाव ततवार संबंधी अमर हो जाओ और जोधी अमत मल किया हारिया दाव तो तमोर संबंधी अमर हो जा भी. ஒருவேளை நீ என்ன தோக்கடிச்சா என்னோட சொத்துக்கள் எல்லாம் உன்கிட்ட வந்துடும். ஆனா நான் உன்னை தோக்கடிச்சா உன்னோட சொத்து எல்லாம் என்கிட்ட வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நீங்க மராட்டி மொழிய கேக்குறீங்களா? तू हरवलस हरमादी सगुल संपत्ति तुझी और सर मीदुला हरवुला तुझी संपत्ति मासी ये लक्षात ठेव. போதுமா? இப்ப குஜராத்தில तुत्मन हरावुषित मारी पति संपत्ति तारी पंजो मूतने हराविश तुतारी पति संपत्ति मारी तेजस्वी. உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ ಕನ್ನಡத்துல ನೀವು ನನ್ನನ್ನು ಸಾಲಿಸಿದರೆ ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸಂಪತ್ತು ನಿಮ್ಮಲ್ದೆ. ಹಾಗೆಯಾ ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ಸಾಲಿಸಿದರೆ ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತು ಎಲ್ಲ ನನ್ನದೇ ಆಗುತ್ತದೆ. ராமா, இந்த ஆள் பேசுற ஒவ்வொரு மொழியும் அவருடைய தாய்மொழி மாதிரியே இருக்கு. இப்ப அவருடைய உண்மையான தாய்மொழியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த முறை நீ தோக்க போற ராமா. என்ன ஆக போதோ தெரியல. பொங்க குருஜி, பொங்க பொங்க. ஜாக்கிரதை, நாம இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இருங்க குருஜி, இருங்க கொஞ்சம். என்னாச்சு? யாராவது பாத்துட்டாங்களா? ஆமா குருஜி, பாத்துட்டாங்க. நம்ம நிழல் நம்மள பாத்துடுச்சு குருஜி. அது நம்மளையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, பாத்தீங்களா? எனக்குன்னு இந்த சிஷ்யர்கள் வந்து வச்சிருக்காங்களே. நாம இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். வாங்க வாங்க குருஜி, கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி போங்க குருஜி. என்ன நடக்க போதோ? என்ன கணம் கிடக்குறான்? போயிடுவான். வாங்க வாங்க. அம்மா 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 பாத்துட்டாங்கன்னா தடியால அடிச்சு எலும்ப நொறுக்கிடுவாங்கடா. அதுக்கப்புறம் உயிர் இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. வாங்க வாங்க, சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் வேண்டாம். இதே வேலையை போச்சுடா. என்னாச்சு? அட கடவுளே, இந்த அம்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்களே. அவங்க போற வரைக்கும் நாம இந்த இடத்த விட்டு அசையவே முடியாது. அந்த பண்டித ராமகிருஷ்ணன் வேற என்ன திட்டம் போடுறான்னே தெரியலையே. ஒருவேளை நம்மள இந்த அம்மா பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். குருஜி குருஜி, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன? நாம பேசாம கண்ணை மூடிக்கிட்டு நிப்போம். அப்புறம் யாருக்கு தெரிய மாட்டோம். டேய், போட்டுருங்க போட்டுருங்க. ஓஹோ, மேல மேல இருக்காங்க. பேசாம அவங்க பேசுறத கவனமா கேளுங்க. சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னோட தாய்மொழி அத பத்தி நான் சொல்ல மாட்டேன். எடுத்துக்கோங்க. ம், ம். தட்டு இருக்கட்டும், நீங்களும் எழுந்து போய் கை கழுவுங்க. என்னால முடியல. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். என்னால நடக்க கூட முடியாது. நான் ஜன்னல்ல இருந்து அப்படியே கை கழுவிக்கிறேன். நான் உங்களுக்காக தாம்பூலத்தை அனுப்பி வைக்கிறேன். நல்லது, ரொம்ப நல்லது. அதாவது இளம் வெத்தலையா கொண்டு வாமா. இனிப்பா சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு.
டேய் இங்க பாருங்க குருஜி, நீங்க கத்தாதீங்க, மேல இருக்கிறவங்களுக்கு கேட்டுற போது. என் மேலேயே எச்சி தண்ணிய ஊத்திருக்கான். இந்தங்க ஐயா. கடவுளே, எப்படியாவது ராமா அவரோட தாய்மொழியை கண்டுபிடிச்சிடணும். சாப்பாடு மாதிரியே எங்க தாம்பூலமும் ரொம்ப ருசியா தான் இருக்கும். பிரத்யேகமா உங்களுக்காகவே வர வச்சது. பனாரஸ்ல இருந்து சாப்பிடுங்க. நன்றி. ஆமாங்க, உங்க ஊர் தாம்பூலம் எப்படி இருக்குங்க? நன்றி. ஐயோ கடவுளே. எங்க ஊர்ல எப்படி இருக்குன்னா, தாம்பூலம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நீங்க என் தாய்மொழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்கல்ல, என்னங்க இது, உடனடியா முழுங்கிட்டீங்களே? இப்படி சாப்பிடுறதுதான் என் வழக்கம். ஏன்னா நான் தாம்பூலம் சாப்பிடுறத வச்சு நீங்க என் தாய்மொழியை கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. தண்ணி கிடைக்குமா? தண்ணி போய் தண்ணி கொண்டு வா போ. பாத்தியா ராமா, இவர் உனக்கே ரொம்ப ஆட்டம் காட்டுறாரு. எதையாவது பண்ணி யோசி ராமா, இதை விட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. எல்லாம் கைவிட்டே போயிடும். நீங்க ஒரு மிகப்பெரிய வித்வான், அதனால கவிதைகளும் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் யாருங்க ஐயா? கஷ்டதிகாந்தா வீர குருநாத், சுவாதிகாராத் பிரம்மதஹ, ஷாபினாஸ்தங் கித் மஹிமா, வர்ஷிபோதே பரத்வஹ. மேகதூதம் காளிதாஸ் எழுதுனது. காளிதாசே தான். எதுவுமே புரிய மாட்டேங்குதே. காளிதாசன்கிற ஒரு சமஸ்கிருத வித்வான், அதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு நீங்களும் தாத்தாச்சாரியார் மாதிரி முட்டாள்தனமா கேள்வி கேட்கறீங்களோன்னு தோணுது. ஏன்னா நீங்க பெரிய புத்திசாலியா இருந்துட்டு தாத்தாச்சாரியார் மாதிரி அல்பத்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. வேண்டாம் வேண்டாம், உங்க முயற்சி எல்லாம் வீணா போயிடும். சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா, என்னால நிக்க கூட முடியல. இதோ வந்துடுச்சுங்க. தண்ணி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? மாஷி மாஷி. என்ன என்ன இவன் என்ன சொல்றான்? இது மாசுபட்டிருக்கா? ஓ, ஈ விழுந்திருக்கா? பாத்தியா குண்டப்பா, இதுக்கு இப்படி ஒரு பேர். தாய்மொழி தானே? ஈ தாய்மொழியா? மராட்டில ஈக்கல மாஷின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மொழி ஞானத்தை கத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஐயோ, கழுவி விடுறான் பாரு அவன். போய் வேற தண்ணி எடுத்துட்டு வா. குருஜி, தயவு செஞ்சு வாயை மட்டும் திறக்காதீங்க, உங்க வாயை மூடிக்கங்க கொஞ்சம். அமைதியா இருக்கிறது என்ன? அவன் மாசுபடுத்துறான். இந்த அம்மா வேற போக மாட்டேங்கிறாங்க. அட கடவுளே. குருஜி, எவ்வளவு அசிங்கத்தை தாங்கிட்டீங்க, இதை தாங்க மாட்டீங்களா நீங்க? ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்ச மொட்டை தலையை பிச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கும். குருஜி, நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லைன்னா தூக்கு தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். இந்தாங்க எடுத்துக்கங்க. சுத்தமான தண்ணி. சுத்தமா தான் இருக்கு. தப்பிச்சேன். அவனுக்கு என் மேல கருணை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணன் அவர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட தாய்மொழி என்னங்கறத நீங்க தோத்து போனதுக்கு அப்புறம் தான் என்னால சொல்ல முடியும். என்னோட தாய்மொழிய பத்தி இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. ஆனா உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நான் உங்க உப்ப சாப்பிட்டிருக்கேனே. சரி, நான் இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அப்புறம் என் சேவகன் ஒருத்தன் வருவான். அவன் பேர் சாந்தாராம். அவனை என்னோட அறைக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா அவன் என் காலை அமுக்கி விடுவான். சரி சரி, கண்டிப்பா அனுப்புறேன். நீங்க வாங்க வாங்க ஐயா. சரி.
இப்படி வாங்க. சாரதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் நினைச்சேன், ஆனா மொத்தமா அங்கதான் இருக்க போறேன். அவசரப்படாத சாரதா, கடைசி வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். உங்க முயற்சியை தான் நான் பார்த்தனே. அவர் வாயில இருந்து ஒண்ணு கூட வர வைக்க முடியல உங்களால. எடுத்துக்கோங்க. எதை? உங்க துணிமணி எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அதையும் சேர்த்து மூட்டை கட்டிடுறேன். என்னோட துணியெல்லாம் எதுக்கு? வீடே இல்லங்கிறப்போ எங்க தங்குவீங்க? ஆனா பாக்குறவங்க நாம வீட்டோட மாப்பிளையா இருந்துட்டான்னு நினைப்பாங்க. வேற ஏதாவது யோசனை இருக்கா உங்களுக்கு? நீ என்ன யோசிக்க விட்டாதானே யோசனையா வரத்துக்கு. யோசிக்க விடு. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும். யோசிங்க யோசிங்க. இனிமே இதை விட்டா வேற என்ன வேலை? பெரிய இவர் மாதிரி சவாலுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு என்னமோ இது உன்னால முடியாத காரியம் தோணுது ராமா. அந்த ஆளுடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாய மூடு. என் ரத்த அழுத்தத்தை ஏத்தாத. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன் மூளையை விட பலம் வாய்ந்தது உங்க அம்மாவோட தடிதான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாரு. குருதேவர் அரைஞ்சார வேலை செய்யாம போயிடுச்சு. ஆனா அம்மாவோட தடிய பார்த்தா தன்னால உண்மையெல்லாம் வெளியில வந்துரும். இந்த குப்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. மணி, என்னடா இது பூதம்? நாங்க எதுவும் பண்ணல, எங்களை எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, தப்பு செஞ்சதெல்லாம் எங்க குருஜி மொட்டை தலையில நாங்க இந்த பாவமும் பண்ணல. ஆமா, என்னடா மணி, பூதம் நம்ம குருஜி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. யார மாதிரி பேசணுங்கற? கண்ணு, ஒருவேளை நம்ம குருஜி ஓடுற வேகத்துல நெஞ்சு அடிச்சு செத்து போய் நம்ம முன்னாடி இப்படி பூதமா வந்து நிக்கிறாரோ. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க குருஜி. முட்டாளுங்களா, நான் உயிரோட தான் இருக்கேன்டா. இல்ல குருஜி, நீங்க செத்துட்டீங்க. செத்து வெள்ள பூதமா மாறிட்டீங்க. சாவலடா மணி. அம்மா அம்மா வாங்கடா. என்ன 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 ஆச்சுமா? அம்மா சொல்றாங்க வீட்டுக்குள்ள திருடன் பூந்துட்டானா. என்னது? அவனை போய் தேடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். வந்துட்டியா சாந்தாராம்? இவன் இங்கதான் இருக்கானா? சீக்கிரம் வா சாந்தாராம். ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்சம் முதுக சொரிஞ்சு விடு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? அட என்னப்பா ஆச்சு? சொரிஞ்சு விட்டுக்கிட்டு அப்படியே அமுக்கி விடுப்பா. அட சாந்தாராம், ஏன்பா நிறுத்திட்ட? போக மாட்டேன் குருஜி. நீங்க நல்லா செறிஞ்சு விடுங்க. ஓஹோ, அப்ப வந்தது குருதேவர் தானா? எல்லாரும் திருடன் நினைச்சுக்கிட்டாங்க. குருதேவர் ஒளிஞ்சுக்கிறதுக்காக பாவம் இந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கே. ஆனா இவர் எதுக்காக இங்க வந்தாரு? அதுவும் திருட மாதிரி. ஆஹா, இப்பதான் புரியுது. நானும் குப்தாவும் சேர்ந்து இவருக்கு எதிராக ஏதோ சதி வளர்ப்புன்றோன்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் ஓடி வந்திருக்காரு. திருடன் கிடைச்சிட்டானா? கிடைக்கல. திருடன் கிடைக்கல சாரதா. அம்மா கிட்ட போய் திருடங்களை தேடுறதை விட்டுட்டு போய் தூங்க சொல்லு. நான் காலையில அரசவைக்கு போகணும். அப்புறம் அந்த குப்தா கூட ஒரு உடன்படிக்கை போட்டாச்சு. நாளைக்கு என் தோல்வியை ஒத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? எப்படியும் நீங்க தோக்கதா போறீங்க. இல்ல சாரதா, நாங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, குப்தா அவர்கள் நான் தோத்ததுக்கு அப்புறமும் என் சொத்தை எனக்கே கொடுத்துருவாராம். அவருக்கு குருதேவரோட சொத்து மட்டும் போதுமா. அதுக்கப்புறம் நானும் குப்தாவும் சேர்ந்து குருதேவருடைய சொத்தை சரிபாதியா பிரிச்சுக்க போறோம். எப்படியும் குருதேவருக்கு மரண தண்டனை தான் கிடைக்க போகுது. ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சொத்து தனியா இருந்து என்ன பண்ண போகுது? சரி நீ வா, போய் தூங்கலாம் வா. பாத்தீங்களா குருஜி, இப்பயாவது நாங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா? நீங்க தான் எங்களை நம்பவே இல்லையே. அனுபவிங்க.
பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட இந்த திட்டத்தை நான் செயல்படாம செய்யறனா இல்லையான்னு பாரு. மகாராஜா முன்னாடி உன் முகத்திரைய கிழிக்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. குப்த் அவர்களோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா? ஆமா மகாராஜா, குப்தாவுடைய தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு நமக்கு சவால் விட்டிருந்தாரு. ஆனா இவர் உண்மையிலேயே பெரிய வித்வான் தான் மகாராஜா. இவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கு. ஏன் மலையாளம் கூட ரொம்ப அருமையா பேசுறாரு. மலையாளம் ரொம்ப சுத்தமான அருமையான மொழி. ஆனா அந்த மலையாளம் இவருடைய தாய்மொழி இல்ல. இவருக்கு பஞ்சாபி மொழி கூட ரொம்ப நல்லா தெரியுது. பஞ்சாபிங்கிறது ரொம்ப எளிமையா பேசக்கூடிய ஒரு அழகான மொழி. இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி கிடையாது மகாராஜா. இவருக்கு கன்னடம் கூட ரொம்ப நல்லா பேச வரும். கன்னடம் பிரமாதமான ஒரு மொழிதான். இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி இல்ல. எப்படி பார்த்தாலும் இவருடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது மகாராஜா. குருதேவர் கூட இவர் தாய்மொழியை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இவர் கன்னத்துல அரைஞ்சாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வலி வரும்போது அவர் வாயில இருந்து முதல்ல தாய்மொழியுடைய வார்த்தைகள் தான் வெளியே வரும். ஆனா குப்தா அவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையானவர். 2 அறை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவர் உணர்ச்சியே காட்டிக்காம இருந்தாரு. கடைசியில குருதேவர் தான் பாவம் குற்றவாளி ஆயிட்டாரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்ன செஞ்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்றேன் மகாராஜா. இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நிச்சயமா தோத்து போயிடுவேன்னு தான் பயந்துகிட்டும் இருந்தேன். அந்த சமயத்துல தான் அம்மா வீட்டுக்குள்ள திருடங்க புகுந்ததை கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திருடங்களை தேட ஆரம்பிச்சோம். அந்த திருடங்களை என்னவோ பிடிக்க முடியல. ஆனா இவரோட தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் மகாராஜா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பேசுறீங்க? நீங்க எப்ப அறைக்கு வந்தீங்க? எனக்கு தெரியவே இல்லையே. அது எப்படிங்க தெரியும்? நீங்க தான் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே. திருடனை பிடிக்க முயற்சி பண்ணும்போதுதான் நீங்க அசந்து தூங்குறத நான் கவனிச்சேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தூக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அப்போ நீங்க கண்டிப்பா உங்க தாய்மொழியை தான் வெளிப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். முழிச்சிருக்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம், ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது முடியாதே. நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு மகாராஜா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க குப்தா அவர்களே, நான் தான் ராமன். விளக்குல இருந்து சூடான எண்ணெய் உங்க கை மேல கொட்டிடுச்சு. ஒண்ணு இல்ல. நீங்க இங்க அது ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள திருடங்க பூந்துட்டாங்க. அதான் எல்லா பொருட்களும் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்கும்போது இப்படி ஆயிடுச்சுங்க. நான் வேற ஒரு விளக்குக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. உங்களுடைய தாய்மொழி வேற எதுவும் கிடையாது குப்தா அவர்களே. எங்களுக்கு பரிச்சயமானதுதான் தெலுங்கு. நீங்க இதை மறுக்க முடியாது. ராத்திரி சூடான எண்ணெய் கை மேல கொட்டுனதுமே நீங்க வலி பொறுக்க முடியாம ஓ நைனு செச்சானுரா மண்டா மண்டா அப்படின்னு சொன்னீங்க. மகாராஜா, நான் குப்தா அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதனால நம்ம குருதேவருடைய சொத்து எல்லாமே இப்போ அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட மரண தண்டனையில இருந்தும் அவரை விடுவிச்சாகணும். மகாராஜா, மகாராஜா, இங்க ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணன் எனக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்கா மகாராஜா. அமைதியா இருங்க குருதேவா. நீங்க என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுல நடந்தது அந்த நிகழ்வை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மகாராஜா, ஆமா. பண்டித ராமகிருஷ்ணனும் இந்த குப்தும் ஒரு ரகசிய உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அரசவையில குப்து கிட்ட இந்த ராமன் தோத்து போய் எனக்கு மரண தண்டனை கிடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த குப்து யாருக்கும் தெரியாம பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என் சொத்தை ஒப்படைக்க போறானா. அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? அவங்க 2 பேரும் என் சொத்தை சரிபாதியா பிரிச்சுக்க போறாங்களாம். என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஐயோ, என் உயிர் என்ன உங்க எல்லாருக்கும் இளக்காரமா இருக்கா? இல்ல குருதேவா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட விசித்திரமான யோசனைகளை பத்தி நினைச்சு சிரிக்கிறோம். பண்டிதன் ராமகிருஷ்ணன் குப்தா அவர்களுடைய கேள்விக்கான பதில சொல்லிட்டான். அதுவும் அவன் ரகசியமா சொல்லல, இந்த நிறைஞ்ச தர்பார்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருக்கான். மாத்ருபாஷா குப்தா அவர்களுடைய மொழி தெலுங்கு தான். என்ன? ஆமா குருதேவா. அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் இவருடைய கேள்விக்கான பதில சொல்லி உங்களுடைய உயிரை மட்டும் காப்பாத்தல, உயிரோட சேர்த்து உங்க சொத்துக்களையும் காப்பாத்திட்டான் குருதேவா. அப்படியா?
ஆனா நடந்த இந்த விஷயங்கள்ல அந்த திருடனுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு குருதேவா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நேத்து ராத்திரி உன் வீட்டுல திருட வந்தவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? என்ன குருதேவா, நேத்து ராத்திரி வந்த அந்த திருடங்க யாருங்க அந்த மகாராஜா கிட்ட சொல்லிட்டுமா? வேண்டாம் வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா நான் திருடுறதுக்காக அங்க வரல. உன்னோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் அங்க வந்தேன். தெரியுமே, நேத்து ராத்திரி நான் பேசினதா நீங்க கேட்ட எல்லாமே உங்களை வெறுப்பேத்தி பாக்கணுமேனு நான் போட்ட ஒரு சின்ன சதித்திட்ட நாடகம் தான். வேற என்ன? என்னாச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா? ஒன்னும் இல்ல மகாராஜா, அந்த திருடன் யாருங்கிறது தான் இப்பவும் ஞாபகம் வரல. பரவாயில்ல விடுங்க மகாராஜா, ஏன்னா நாம ஜெயிச்சதுக்கு அந்த திருடனும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம் இல்லையா குருவே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் தலகணத்துல உங்களையும் தாத்தாச்சாரியரையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். நான் தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையும் விட புத்திசாலி, சமயோஜித புத்தி, சாமர்த்தியமா நடக்கக்கூடியவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அது விஜயநகரத்தோட பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.